بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே நேற்றைய வகுப்பில் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் என்ற கருப்பொருளிலே ஒரு சில செய்திகளை பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பில் அல்லாஹ் என்றால் யார் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்ட வசனங்களின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளின் மூலமாகவும் மிகச் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய உருவம் தோற்றம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, ஜாஅ ஹபரும் மினல் அஹ்பாரி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிறிஸ்துவ பாதிரி ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அவர்களே, இன்னா நஜிது, எங்களுடைய தௌராத் வேதத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம், அன்னல்லாஹ யஜஅலு ஸமாவாத்தி அலா இஸ்பஇன், இந்த 7 வானங்களையும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய ஒரு விரலிலே அதை அடக்குவான், வைத்திருப்பான். வல் அருதீன அலா இஸ்பஇன், இந்த பூமி முழுவதையும் தன்னுடைய ஒரு விரலிலே வைத்திருப்பான். வல் மாஉ வஸ்ஸரா, தண்ணியும் ஈரமான களிமண்ணையும் இன்னொரு விரலிலே வைத்திருப்பான். வசாயிரில் ஹலாயிகி, இதை தவிர இருக்கின்ற மற்ற அனைத்து படைப்பினங்களும், மரங்கள், மலைகள், இவை அனைத்து படைப்புகளையும் இன்னொரு விரலிலே வைத்திருப்பான் என்பதை நாங்கள் எங்களுடைய தௌராத்திலே படித்திருக்கின்றோம். இது அத்தனையும் அல்லாஹ் தன் கைவசம் வைத்து கொண்டு அனல் மலிக், நானே அரசன் என்று அல்லாஹ் சொல்லுவானே, இது உண்மையா என்ற விதத்தில் கேட்குறாங்க. இந்த செய்தியை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு, அது உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் என்ற நிலையில் சிரித்த வண்ணம் அந்த கிறிஸ்தவ பாதிரியாரை பார்த்து ரசூல்லாங்க, வமா கதருல்லாஹ ஹக்க கதரி, நீங்கள் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லை. வல் அர்து ஜமீஅன் கபலத்துஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் ஒட்டுமொத்த பூமியையும் அல்லாஹ் சுருட்டி தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்திருப்பான். வஸ்ஸமாவாத்து மதுவியாத்தும் பியமீனி, இந்த பூமியை சுருட்டி தன்னுடைய வலது கையிலேயும் வைத்திருப்பான். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிக்கின்றார்கள். சுப்ஹான, அல்லாஹ் தூய்மையவன். வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவன் உயர்ந்தவன், இணை வைப்பை விட்டும் அவன் தூய்மையானவன் என்று அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். இன்னொரு வசனத்தில் இன்னொரு செய்தியில் வரும்,
அனல் மலிக், நானே இன்றைய நாளில் அரசன். ஐன முலூக்குல் அர்தி, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானாம். இன்னொரு செய்தியில் வரும் அனல் மலிக், நானே அரசன். ஐனல் ஜப்பாரூன், அடக்குமுறையாளர்கள் எல்லாம் எங்கேன்னு அல்லாஹ் கேட்பான். ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்து கொண்டு இந்த உலகத்தில் நாமே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எங்கேன்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்த மிகச் சிறந்த பண்புகளில் ஒன்றுதான் அல் மலிக், நான் அரசன் அப்படின்றது. அப்போ அல்லாஹ் அரசன் என்ற என்ன அர்த்தம்? ஒரு அரசன் என்ற யாரு? அவனுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு அமெரிக்கா அல்லது ரஷ்யா அல்லது வல்லரசு நாடுகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒட்டுமொத்த உலகமும் எங்களோட கையில் தான் இருக்குது, நாங்கள் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றோம், ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம், ஒட்டுமொத்த உலக மக்களும் எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள சகல பொருட்களும், இந்த வானம், இந்த பூமி, இவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய விரலிலே வைத்து கொண்டு அல்லது உள்ளங்கையிலே அப்படி மடித்து அல்லாஹ் அந்த உள்ளங்கையிலே வைத்து கொண்டு அல்லாஹ் கேட்பானாம், அனல் மலிக், நான் தான் அரசன். அனல் மலிக், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன், இந்த உலகத்தில் அடக்குமுறை செய்து கொண்டிருந்தவர்கள் எங்கேன்னு அல்லாஹ் கேட்பானாம். அப்போ அல்லாஹ் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்வதோடு அல்லாஹ்வுடைய அந்த பிரம்மாண்ட தோற்றத்தையும் இந்த ஹதீஸில் புரிந்து கொள்ளலாம். நாங்கள்லாம் சின்ன வயசில் படித்திருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, உருவமற்ற இறைவன் அப்படி என்று. சில இஸ்லாமிய பாடல்களில் கூட உருவமற்ற இறைவனை நாம் வணங்குகின்றோம் என்றெல்லாம் வந்திருக்கும். அல்ல சில பேர் என்னென்னா வேறு வேறு விளக்கங்களை எல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் பார்த்தால் உருவம் உள்ள இறைவன் தான் அல்லாஹ் என்பவன். ஆனால் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ் சொல்கின்றான், என்ன போல இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவுமே இல்லை. இப்போ அல்லாஹ் விரல் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அந்த விரல் மனிதருடைய விரலை போலையா இருக்கும்? இப்படி நகம் இருக்குமா? இப்படி 3 மடிப்புகள் இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு விரல் இருக்குது, அவ்வளவுதான். அது எப்படி, என்ன வடிவம், என்ன சைஸில் இருக்கும் அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே சொல்லப்பட இல்லை. ஆனால் விரல் இருக்குதுன்னு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த விரலுடைய பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ளலாம். என்ன, ஒட்டுமொத்த வானமும் ஒரு விரல் இருக்கும் என்று சொன்னால் அந்த விரல் எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படி என்ற அல்லாஹ்வுடைய தோற்றத்தை புரிந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்த இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய ஒரு விரலில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினுடைய அந்த தோற்றத்தினுடைய பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் உள்ள தண்ணியும் களிமண்ணும். தண்ணி என்ன பாருங்களேன், போகிற இடமெல்லாம் கடல் இருக்குது. அந்த கடலில் ஆழமான கடல், எவ்வளவு தண்ணி இருக்குது, ஆறுகள், குளங்கள், நீர்வீழ்ச்சிகள், இது எல்லா தண்ணியும் களிமண்ணும் அல்லாஹ்வுடைய இன்னொரு விரலில் இருக்குமா? சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்று. இப்படி ஒரு தோற்றம் எங்கள் கண்ணு முன்னாடி நின்றா நாங்கள் இப்போ இந்த உலகத்தில் வாழுகின்றது போல சிரித்து கொண்டு அசால்ட்டா இந்த உலகத்தில் ஜொலி பண்ணி கொண்டு மௌத்துக்கு பின்னாடி இருக்கின்ற வாழ்க்கையை பற்றி எந்த கவனமும் இல்லாமல் நாங்கள் இப்போ இருக்கிறோமே, அப்படி இருப்போமா? ரசூலுல்லாஹ்களும் நபிமார்களும் சஹாபாக்களும் அவருடைய தோழர்களும் அல்லாஹ் என்ற பெயரை சொல்கின்ற போது பயந்ததற்கான காரணம், நேற்றைய தினம் பார்த்தோம், வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. என்ன காரணம் என்றால் அவன் அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றம் உள்ளவன், அவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்தவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இறைவன் தான், பிரம்மாண்டமான தோற்றம் உள்ளவன் தான் அல்லாஹ். இந்த அல்லாஹ் நானும் நீங்களும் பயப்பட தகுதியானவன். அவனை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தக்வா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட உள்ளத்தில் வரும். இது ஒன்று அல்லாஹ்வுடைய ஒரு பண்புகள், அல்லாஹ்வுடைய தோற்றம் ப்ளஸ் அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியாளன், மிகப்பெரிய அரசன் அப்படின்றதுக்கு. அடுத்து அல்லாஹ்வுடைய பண்புகளில்
இன்னும் அல்லாஹ் சொல்கின்ற போது நிறைய இருக்குது. நான் குறிப்பாக ஒன்றெண்டு எங்களோட ஆள் மனதில் பதிகிற விதத்தில் சில பண்புகளை எடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவல்லாஹுல் ஹாலிக் அல் பாரிஉ அல் முஸவ்விர். அல் ஹாலிக் அல்லாஹ் படைப்பாளன், அல் பாரிஉ ஒன்றை உருவாக்கக்கூடியவன், அல் முஸவ்விர் ஒன்றுக்கு தோற்றம் வடிவம் கொடுக்கக்கூடியவன். இது மூணு விதம். இது மூணு விஷயம். அல் ஹாலிக் என்று சொன்னால் படைக்கின்றவன், அல் பாரி என்று சொன்னால் உருவாக்குறவன். ஒன்றை உருவாக்குறவன் அதுக்கு ஒரு முன்னாடியே ஒரு பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் நினைச்சான்னு சொன்னான். உதாரணத்துக்கு என்ன போல ஒருத்தர் அவன் இப்படி ஒருத்தனை படைக்கணும்னு சொன்னால் ஆகுன்னு சொன்னால் இப்படி ஒரு படைப்பு நிற்கும் முன்னாடி. அதுக்கு 2 பேர் வேலையாட்கள், இன்னென்ன ஜாமா, இப்படி எதுவுமே தேவையில்லை. அதான் அல் பாரி உருவாக்கக்கூடியவன். நாங்கள் பார்ப்போம். அல் ஹாலிக்னா படைப்பாளன். அல் முஸவ்விர் நாங்கள் அல்லாவுடைய படைப்பு, அல்லாஹ் உருவாக்கக்கூடியதெல்லாம் தெரியும். முஸவ்விர் என்றால் வடிவம் கொடுக்கக்கூடியவன். நாங்கள் சும்மா யோசித்து பார்ப்போமே, வடிவம் கொடுக்கக்கூடியவன்டா. இப்போ நாங்கள் ஒரு சித்திரம், ஒரு ஆட்டை நாங்கள் வரைகிறோம். வரைஞ்சிட்டு அதுக்கு வானத்துக்கு நீளம் இருக்கும். ஆனால் அதை வரையக்கூடியவன் என்ன நினைக்கிறான்டா, இதுக்கு சும்மா ஒரு ரெட்டை கொடுத்து பார்ப்போமேன்ட்டு ரெட்டை கொடுப்பான். இன்னொன்றுக்கு இன்னொரு கலரை கொடுப்பான், இன்னொன்றுக்கு இன்னொரு கலரை கொடுப்பான். சில நேரங்கள் அது அழகாக இருக்கும், சில நேரங்கள் அசிங்கமாக இருக்கும். அல்லாஹ் கொடுத்துருக்கிற இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த இந்த வடிவங்களை வச்சு பாருங்களேன். கிளியை எடுங்க, கிளியில் இறக்கை பச்சையாக இருக்குது, கால் ஒரு நிறம், அதனுடைய சொண்டு ஒரு நிறம். அந்த வடிவத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான். அந்த கிளிக்கு சொண்டு சிவப்பாக இருக்குதும், இறக்கைகள் பச்சையாக இருக்கும். அதே போல் கால்கள் அது இன்னொரு கலரில் இருக்கும். மனுஷனே எடுத்துக்கங்களேன், அல்லாஹ் கொடுத்த கலர் தான் ரத்தத்துக்கு சிவப்பு. அந்த சிவப்பு இல்லாமல் நீல நிறத்திலையும் ரத்தத்தை ஆக்கியிருக்கலாம் இல்லை, அல்லாவுக்கு கருப்பு நிறத்திலையும் ஆக்கியிருக்கலாம் இல்லை, வெள்ளை நிறத்திலையும் ரத்தத்தை ஆக்கியிருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் அப்படி படைக்க போய் இன்றைக்கு நாங்கள் ரத்தம் சிவப்பாக இருக்குது. அதான் முஸவ்விர் உருவம் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், வமா தரலக்கும் ஃபில் அர்தி, இந்த உலகத்தில் நாங்கள் படைத்திருக்கின்ற படைப்புகளை நீங்கள் பாருங்கள், முஹ்தலிஃபன் அல்வானு, வித்தியாசமான டிஃப்ரெண்டான நிறங்கள் கொண்டவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யதக்கரூன், சிந்திக்கின்றவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கின்றதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், சிந்திக்க சொல்கிறான். அல்லாஹ் மரத்தை படைக்கிறான். படைக்கும் போது அது இலைகளுக்கு என்ன கலரை கொடுக்கலாம் என்று அந்த கலரை அல்லாஹ் முடிவு பண்ணி பச்சையை கொடுக்குறான். மாம்பழத்துக்கு என்ன கலரை கொடுக்கலாம்ன்றது அந்த கலரை கொடுக்குறான். இந்த மாம்பழத்துக்கு என்ன கலரை கொடுக்குமோ அந்த கலரை கொடுக்குறான். இந்த மாம்பழத்தில் இந்த மாம்பழம் சில நேரங்களில் இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், மரம் குட்டையாக இருக்கும், உயரமாக இருக்கும். அப்போ இந்த பழத்துக்கு இந்த பச்சையை கொடுப்போம், இந்த பழத்துக்கு சிவப்பும் மஞ்சளும் நிறைஞ்சது கலந்தது கொடுப்போம், இந்த பழத்துக்கு மஞ்சளும் சிவப்பும் பச்சையும் நிறைந்தது கொடுப்போம். அழகாக இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு. காய் பூத்த நேரத்தில் மாம்பழம் அந்த மரத்தை பின்னுக்கு நின்று ரசித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் என்று சொல்லி. மாம்பழத்தை ரசித்து, மாம்பழம் மரத்தை ரசித்து பாருங்கள் காய்கள் இருக்கின்ற போது. ஆரஞ்சு பழத்தை ரசித்து பாருங்கள். அல்ல ஆரஞ்சுக்கு அந்த ஆரஞ்சு என்ற கலரை கொடுத்துருக்கிறான். அதை சிவப்பாகவும் ஆக்கியிருக்கலாம், சிவப்பு ஆரஞ்சும் இருக்குது, கருப்பாகவும் ஆக்கியிருக்கலாம். அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிறங்களை பாருப்பா, நான் தான் கொடுத்த இந்த நிறத்தை. மரங்கள் உள்ள நிறத்தை பாரு, பூமியில் உள்ள படைப்புகள் உள்ள மலைகள் அது ஒரு நேரத்தில் இருக்கும். அல்லாஹ் சொல்கிற மலையை பற்றி சொல்லும் போது, அலம் தர அன்னல்லாஹ அன்சலம் அல்லாஹ் சொல்கிற வமினல் ஜிபாலி, மலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாமா, ஜுததுன் பீதுன் வஹம்ருன், வெள்ளை நிறமான மலைகளும் இருக்குது, சிவப்பு நிறமான மலைகளும் இருக்குது. இப்போ எங்களோட பிஸ்னஸோட இன்றைக்கு இந்த தாய்லாண்டில் உள்ள பிஸ்னஸோட நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா சில கல்லுகள், ஜெம் மாணிக்க கல்லுகள் வருது. நிலத்திலிருந்து தோன்ற சில ஊர்களும் இருக்குது, மலைகளை உடைச்சி கொண்டு வர்ற கல்லுகளும் இருக்குது. மலைகளை உடைச்சி கொண்டு வர்ற கல்லுகளும், அந்த மலையை உடைச்சா அந்த கல் சிவப்பாக இருக்குது, பச்சையாக இருக்குது. அந்த பச்சைக்குள்ளே மஞ்சளும் சிவப்பும் அந்த பச்சை எல்லா கலரும் இருக்குது. மாணிக்க கல் நாங்களே பார்த்து ஆச்சரியப்பட, நிலத்துக்குள்ளே சும்மா இருக்கிற கல்லை எடுத்து அவன் சொல்கிறான் $1,00,000 சொல்கிறான். பார்க்குறதுக்கு நீளமாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது, என்னென்ன கலரில் இருக்கணுமோ எல்லா கலர்லையும் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன், இந்த கலரை நான் தானே கொடுத்தேன் அந்த மாணிக்கத்துக்கு.
மாணிக்கத்துக்கு அந்த கலரை நான் தான் கொடுத்தேன். நாங்கள் இன்றைக்கி ரசிக்கிறோம் இல்லை, அது ஒரு பெண்டனா போட்டு மோதிரத்தில் போட்டு நாங்கள் ரசிக்கிறோம் இல்லை. இப்படி யோசிங்களே அல்லாவை பற்றி. நாங்கள் யோசிச்சு இருக்கணும், நாங்கள் என்ன பிஸ்னஸை கைக்கு எடுத்து யோசிச்சிருக்கிறோம். எப்போது ஒரு ஜெம் பீஸை கைக்கு எடுத்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரிய அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹு அக்பர், இவ்வளோ அழகாக இந்த கல்லை படைச்சிக்கிறான், எப்போது அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்துருக்கிறோமா? அந்த கல்லை வந்து வெட்டினவனை நாங்கள் புகழ்கிறோம், அந்த கல்லை வந்து பாலிஷ் பண்ணினவனை புகழ்கிறோம். ஆனால் அந்த கல்லை உருவாக்கினவனை நாங்கள் புகழ்ந்துருக்கின்றோமா? அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ நிலத்தை தோண்டினா அதனுடைய நிறங்கள் அல்லாஹ் இன்னும் சொல்கின்றான். அலம் தர அல்லாஹ் அன்சலமின சமா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வானத்திலிருந்து மலையை நாமே பெய்ய வைக்கிறோம். ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்துன் முக்தலிஃபன் அல்வானுஹா, வித்தியாசமான நிறங்கள் உள்ள பழங்களை நாங்கள் தான் உருவாக்குறோம். பார்க்குறதுக்கு வெளியே பச்சையாக இருக்கும் பலாப்பழம், உள்ள வெட்டினா மஞ்சளாக இருக்கும். அதோடைய வாசம் என்ன, அதோடைய சுவை என்ன? பலாப்பழத்துலேயும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்குது. ஆரஞ்சு பழத்தை எடுத்தால் அதில் ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்குது. திராட்சை எடுத்தால் அதில் ஒரு 50 இருக்கும். அதே போல் வந்து எந்த பழத்தை எடுத்தாலும் அதில் ஒரு 1000 வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் காட்டில் இருந்த மரங்கள் தான். மனுஷனுக்கு தான் இதை சாப்பிடலாம் இந்த பழத்தை, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இதுக்கு ஆரஞ்சு என்றும், இதுக்கு திராட்சை என்றும், இதுக்கு மாம்பழம் என்றும், இதுக்கு வாழைப்பழம் என்றும் மனுஷன் தான் பேர் வச்சான். அதுக்கு இந்த இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் வந்து இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு போது இது காடு தான். அந்த மரங்கள் இருந்த இடத்துல தான் இன்றைக்கி பில்டிங் கட்டிருக்கிறோம். அப்போ மனுஷனுக்கு மனுஷன் சாப்பிடுகின்ற விதத்தில் அல்லாஹ் தான் இது எல்லாத்தையும் அமைச்சு தந்திருக்கிறான். கடலை எடுங்களே, கடலை வந்து பாறை மீன் சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 மீன் பேர் தான், அப்படி தானே? பாறை, சுறா, டொல்பின், இப்படி ஒரு 10 மீன் பேர் தெரியும். அந்த மீன்களே என்ன சைஸில் இருக்குது. பாறையில் வந்து என்ன கல் பாறை என்று இருக்கும், அந்த பாறை இந்த பாறை என்று இருக்கும், எத்தனை பாறை இருக்கும். கடலில் போய் பார்த்தீங்கன்னா சிப்பில் எத்தனை வகைகள் இருக்குது. ஆமை எத்தனை முட்டை போடுது ஆமை. ஒவ்வொரு படைப்பை பற்றி சும்மா யோசிச்சு பாருங்களேன். கடல் உள்ள நிறங்களை பாருங்களேன். இப்போ கடல் தண்ணி இருக்குது இல்லை, அந்த தண்ணியை வந்து எடுத்தால் ஒரு வெள்ளை நிறத்தில் மாதிரி தானே இருக்குது. அது அல்லாஹ்வுக்கு கருப்பாக படைச்சிருக்கலாமே, ஆனால் அல்லாஹ் அப்படி படைக்கலையே. அப்போ என்னண்டா, அல்லாஹ் இந்த உலகத்தை வடிவமைத்திருக்கின்றான். அதில் எந்த குறையும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிக அழகாக. இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷன் எங்களை எடுத்துக்கோங்க, கண் எடுத்துக்கோங்க, வெள்ளையாக இருக்குது, கருப்பாக இருக்குது. இந்த ஆம்பளைக்கு தாடி வளருது, ஒரே உம்மட வயிற்றுலேருந்து தான் பிறக்குறாங்க. பொம்பளையாக இருந்தால் தாடி வளருது இல்லை, ஆம்பளையாக தாடி வளருது. என்ன, ஆம்பளைக்கு அந்த தாடி வளரக்கூடிய ஹோமோன்ஸ் எல்லாம் கொடுக்குறான். தாடி வளராத அந்த ஹோமோன்ஸ் பொம்பளைக்கு இல்லை. அதே போல் வந்து அந்த சினை முட்டை பெண்ணுக்கு வருது, ஆணுக்கு வராது புள்ள கிடைக்கிறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரியான வயிறு தான் பெண்ணுக்கு இருக்கும், ஆணுக்கு அதுக்கேற்ற மாதிரி இல்லை. இடுப்பு பெண்ணுக்கு பிள்ளையை பெத்தெடுக்கிற மாதிரியான இடுப்பு இருக்கும், ஆணுக்கு அந்த இடுப்பு இல்லை. இது இடை அழகுன்னு சொல்லுவோம் இல்லை பெண்களை பற்றி. ஏன்னா அந்த இடையை வந்து அப்படி தான், அப்படி இருந்தால் தான் புள்ள பெக்கலாம். எங்களுக்கு இருக்கிற இடுப்பு இருந்தால் வந்து கஷ்டம். எவ்வளோ இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா? மனுஷன் என்ன இதெல்லாம் பிளான் பண்ணணும். அல்லாஹ் இதெல்லாம் பிளான் ஆகுன்னு சொன்னால் அது ஆகிடுச்சு, அவ்வளோதான். எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் அதான் சொல்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் அர்த கராரா, இந்த பூமியை வந்து நிலையானதாகவும், வஸ்ஸமா பினாஅன், இந்த வானத்தை முகடாகவும், வஸவ்வரக்கும், அல்லாஹ் வடிவத்தை கொடுத்திருக்கிறான், அழகை கொடுத்திருக்கிறான். ஃபஅஹ்ஸன சுவரக்கும், எவ்வளோ அழகான வடிவங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு அல்லாஹ் சொல்கிறான். வானத்தை பூமியை சொல்லி இது எல்லாத்தையும் நாங்கள் வடிவமைச்சது நாங்கள் தான். ஃபஅஹ்ஸன சுவரக்கும், பார்த்து ரசிங்கப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் ஒரு நீர்வீழ்ச்சிக்கிட்ட போனால் எவ்வளோ ரசிக்கிறோம் அந்த நீர்வீழ்ச்சி, தூரத்துலேருந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறோமே. ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்கு அவ்வளோ ரசனையாக இருக்குது. அப்படி தானே, ரசிக்கிறோமா இல்லையா? ஒரு நல்ல பனிமழை பெய்யக்கூடிய ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே பச்சை பசேலன்னு இருக்கக்கூடிய இடத்துல போய் நாங்கள் 2 கையும் விரிச்சுக்கிட்டு ரொம்ப சத்தமாக குதிச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறோம். ஏன் அவ்வளோ ரசிக்கிற விதத்தில் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த படைப்பை பார்த்து நீ பிரம்மாண்டம் அடைஞ்சு என்ன நீ பயப்படணும், நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு நீ நினைக்கணும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்லி 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 இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யذكرون, இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, சிந்திக்கிறவங்களுக்கு படிப்பினை இருக்குது. அப்போ இந்த படிப்பினை என்னன்னு சொன்னால்
அல்லாவே அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றம் என்றா அல்லாவுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு அவனுடைய பிரம்மாண்டம் எங்கட ஆள் மனதிலே வந்து அவன் குறித்த ஒரு பயம், அவன் ஒருத்தன் இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணம் சிந்தனை எனக்குள்ள உங்களுக்குள்ள வரணும். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகின்ற அல்லாஹ் சொல்றான், ஹல் ஹாலிகுன் கைருல்லாஹ், இது எல்லாத்தையும் படைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேற யாராச்சும் இருப்பாங்களேன்னு அல்லாஹ் கேட்குறான். யாருக்காச்சும் இப்படி படைக்க முடியுமான்னு அல்லாஹ் கேட்குறான். ஒருத்தனை காட்டுங்களேன்னு அல்லாஹ் சொல்கிறான். யாராச்சும் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் இப்படி படைக்கிறவங்க? யாருமே இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் மாத்திரம்தான் இவ்வாறு படைப்பான். எந்த அளவுக்கு நான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், அல்லாஹ் உள்ளதி, இந்த யார் அல்லாஹ் என்றது அல்லாஹ் சொல்கிறான் பல வசனங்களின் மூலமாக. நேற்றைய தினம் நாங்கள் கேட்டோமே, யார் அல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் உள்ளதி ஜஅல லக்குமுல் லைல லிதஸ்குனு ஃபீஹி, உங்களுக்கு நாங்கள் இரவை தந்திருக்கின்றோம் நிம்மதிய சந்தோஷத்தை அடைவதற்காக. வன்னஹார முபுசிரா, பகலை தந்திருக்கின்றோம் பார்ப்பதற்காக, ரசிப்பதற்காக. இரவுல தூக்கம் மனிதன் என்று சொன்னா இரவுல தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். தூக்கம் வருதா இல்லையா? வருது தானே. அது நாங்களா எடுத்துக்கொண்டதா? அல்லாவா இவனை படைக்க போல இவன் நைட்ல தூங்கணும் என்றது அல்லாஹ் கிரியேட் பண்ணது. யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். அல்லாஹ் படைக்கும் போதே நைட்ல இவனுக்கு தூங்குவான், இவன் கண்ணு சிவக்கும், இவன் அறியாமலே கண்ணு மூடிப்படும். பகல்ல இவன் என்ன செய்வான்? முழிப்பான், இவன் அறியாமலே கண்ணு துறக்கும், இவன் அறியாமலே வந்து எழும்புவான், நடப்பான், இந்த உலகத்தை பார்ப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் லது ஃபதுலின் அலன் நாசி வலாக்கின் அக்ஸர் அன்னாசி லா யஷ்குரூன். அல்லாஹ் மனிதர்களுக்கு நிறைய அருட்கொடைகளை செய்திருக்கின்றான், ஆனால் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களோட ரப்பு. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக்குமுல்லாஹு ரப்பு, இவன் தான் உங்களுடைய ரப்பு, ஹாலிக்கு குல்லி ஷை, அவன் தான் அனைத்தையும் படைத்தான் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒருத்தரிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்தான். சும்ம ஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அவனிலிருந்து உங்களுடைய துணைவியை மனைவியை அல்லாஹ் படைத்தான். வ அன்ஸல லக்கும் மினல் அன்ஆமி ஸமானியத அஸ்வாஜின், நீங்க சாப்பிடுற விதத்தில் அறுத்து பலியிடுவதற்காக 8 வகையான அழுத்து பலியிடக்கூடிய மிருகங்களை உங்களுக்கு இறக்கினான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பஅதி ஹல்கின் ஃபீ துலுமாத்தின் ஸலாசின், 3 இருள்களை கொண்ட உங்களுடைய தாயுடைய வயிற்றிலே உங்களை உருவாக்குவதும் நாம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் அரசு, இவன் தான் ரப்பு. இந்த படைப்பை எப்படி படைக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், அவன் தான் ரப்பு, அவன் தான் அல்லாஹ், லஹுல் முல்கு, அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அப்படின்னு சொல்லி யோசிக்க சொல்றான் அல்லாஹ். ஒரு பெண்ணுடைய வயிற்றில் எப்படி ஒரு புல்ல உருவாகுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கை இருக்குது, தோல் இருக்குது, நகம் இருக்குது, கண் இருக்குது, இங்க முள் இருக்குது, மண்டையோடு இருக்குது. அதே தான் ஆணாக இருந்தால் ஆண் உறுப்பு, கீழே விதைகள், பெண்ணாக இருந்தால் பெண் உறுப்பு. அதே போல் ஃப்ளெட்டாக இருக்கும். அவங்க வளரும் போது, அவங்க வயசுக்கு வரும்போது பெண்களுடைய மார்பகங்கள் பெருசாகுது. எங்கே இதெல்லாம் எப்படி நடக்குது? நாங்கள் நினைக்கிறோம் சாப்பாட்டால் நடக்குதுன்னு சொல்லி. அல்லாஹ் ஆல்ரெடி டிசைன் பண்ணதான் இது. 10 வயசு வரைக்கும் அந்த பொம்பளை புள்ள அப்படி தான் இருக்கும், 12 வயசு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 13வது வயசு குமராவினத்துக்கு அப்புறம், வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்பளை புள்ளையுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு அல்லாஹ் டிசைட் பண்ணது. இப்போ ஆண்களாக இருந்தால் ஒரு 14 வயசு வரும்போது என்ன, இந்த பக்கம் பல்லு முளைக்கும் போது வலிக்குதா? அவன் பருவ வயதை அடைந்து காட்டுறதுக்கு அவனுடைய மார்பக நுனியை வந்து வலிக்கும். யார் இதெல்லாம் எப்படி வலிக்குது? நீங்க சாப்பிட்றதுனாலயா? அல்ல நீங்களே குத்தி அந்த வலியை ஏற்படுத்தி கொள்றீங்களா? எப்படி வலிக்குது? ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தால் அவளுக்கு மாதவிடாய் வருது, எப்படி வருது? யார் அதை வெளியேற்றுறா? இதெல்லாம் அல்லாஹ் டிசைன் பண்ணது ஆல்ரெடி. அல்லாஹ்வுடைய டிசைனை நல்லா சொல்றேன், என்னுடைய உருவாக்கம் தான்டா. இதை நீ சிந்திக்க மாட்டியா? என்னெல்லாம் நாங்கள் ஒரு ஃபோனை பார்த்துருச்சா, எப்படிரா இவன் இந்த ஐஃபோனில் இவ்வளவு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கிறான்னு நாங்கள் பார்த்து வியங்குறோம். இது எல்லா டெக்னாலஜியும் விழுங்குற விதத்தில், இது எல்லாத்தையும் வந்து குழி தோண்டி புதைக்கின்ற விதத்தில், காலுக்கு கீழே போட்டு மிதிக்கின்ற விதத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளும் உருவாக்கங்களும் அல்லாஹ்வால் இந்த உலகம் வந்து ஆக்கப்பட்டிருக்கின்றதை ஏன் மனிதன் சிந்திக்க மாட்டான்? சிந்திச்சு ஏன் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் என்று நானும் நீங்களும் சொல்லாமல் இருக்கின்றோம்? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹ் சொல்கின்றான். ஸாலிக்குமுல்லாஹ், அவன் தான் உங்களுடைய ரப்பு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லும் போது சொல்கின்றான், யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல்,
இரவில் பகலில் நாங்கள் இரவை நுழைவிக்கின்றோம், இரவில் நாங்கள் பகலை நுழைவிக்கின்றோம். வசஹர ஷம்ஸ வல் கமர, சந்திரனும் சூரியனும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. குல்லு யஜ்ரி லிஅஜ்லி முஸம்மா, அதனுடைய கோட்டில் அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஜாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களுடைய ரப்பு. சூரியனை ஓடாமல் நிப்பட்டி வச்சா, சந்திரன் ஓடாமல் நிப்பட்டி வச்சா என்ன நடக்கும்? இப்படி இப்போ உள்ள இரவு இப்படியே இருக்குது, என்ன நடக்கும்? கல் பார்க்கறது எப்படி? விற்க முடியுமா கல்லை? இந்த இரவு இப்படியே இருந்தால் எவனாச்சும் வருவானா? வியாபாரி இருட்டா இருக்குது, கல் பார்க்க முடியாது, கல் வாங்க முடியாது என்று சொல்லி தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்ல பகல் முழுக்க பகலாகவே இருந்தா சும்மா திங்க் பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் இதைத்தான் யோசிக்க சொல்றான். அல்லாஹ் சூரியனை நான் தான் இயக்குறேன், பகல் வருதா? சந்திரனை நான் தான் இயக்குறேன், சூரியன் மறைஞ்சு என்ன நைட்டு வருதா? மாதம் உருவாகுதா? மணித்தியாலங்கள் கடக்குதா? செகண்ட்கள் கடக்குதா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஜாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களுடைய இறைவன், இவன் தான் உங்களுடைய ரப்பு. லஹுல் முல்கு, அவனுக்கு அனைத்து அதிகாரம் இருக்கின்றது. வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேற யாரையும் அழைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, நிலத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கொட்டைகளை போடுறீங்க, விதைகளை போடுறீங்க, அதை வெடிச்சு முளைக்க வைக்கிறது நாம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்கள் நிலத்துக்குள்ள கபருக்குள்ள எங்களை மனுஷனை கொண்டு போய் வச்சா என்ன நடக்கும்? கொஞ்ச நாளில் மனுஷன் வந்து சதையெல்லாம் போய் முள்ளாக எல்லாமே மண்ணை அரைச்சிடும், அப்படிதானே? இப்போ நாங்கள் ஊத்தையை கொண்டு போய் நிலத்தில் குப்பையை கொண்டு போய் நிலத்துக்கு கீழே போடுறோம், என்ன நடக்கும்? கொஞ்ச நாளில் அந்த குப்பை எல்லாத்தையும் அரிச்சிடும், அப்படிதானே? ஆனால் மாங்கொட்டையை போட்டால் மாங்கொட்டையை நிலம் அரிக்குது இல்லை, மூடி தான் போடுறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மாங்கொட்டையை வந்து திறந்தா போடுறீங்க, உள்ளுக்குள்ளே கொட்டையை வெளியில் எடுத்து அந்த மேலால் உள்ள அந்த தகடோட அந்த மேலால் உள்ளதோட மூடி தான் நீங்கள் உள்ளே போடுறீங்க. அது வெடித்து முளைக்குது. எப்படியே நல்லா கேட்குறான், எப்படி விளக்குது? பலாக்கொட்டை இருக்குது இல்லை, சும்மா கொட்டையை போடுறீங்க, ஒன்றுமே இல்லை, அந்த கொட்டைக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த கொட்டை அப்படி வெடிக்குது, வெளியே வருது. எப்படியே நல்லா கேட்குறான். ஆனால் நான் தானே அதை செய்கிறேன். இன்றைக்குள்ள டெக்னாலஜி செய்தா, இன்றைக்குள்ள சயின்ஸ் செய்தா, இன்றைக்குள்ள உலகத்தில் எவனாச்சும் ஒரு அரசன் அமெரிக்கா செய்தா, ரஷ்யா செய்தா, இன்றைக்கி எவன் வல்லரசு எவனெல்லாம் இந்த உலகத்தை வந்து நான் தான் ஆட்சி அவன் செய்கிறானா? அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் நான் தான் செய்கிறேன். இதை சிந்திக்க சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி, இறந்ததிலிருந்து உயிருள்ளதை நாம் படைக்கின்றோம். வமுஹ்ரிஜுல் மையித்தி மினல் ஹய்யி, உயிருள்ளது உயிரற்றதை நாங்கள் எழுப்புகின்றோம். ஜாலிக்குமுல்லாஹ், நான் தான் ரப்பு, இவன் தான் ரப்பு, இவன் தான் இறைவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபாலிகுல் இஸ்பாஹ் வஜஅலல் லைல சகன வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா ذلك தக்தீருல் அஸீஸ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இந்த வானத்தை பூமியை நட்சத்திரத்தை அல்லாஹ் சொல்லும்போது லிதஹ்தது பிஹா ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, கடல்லையும் தரையிலையும் நீங்கள் பயணிக்கிறதுக்காக நட்சத்திரத்தை நாங்கள் தான் படைச்சிக்கிறோம் என்று. அல்லாஹ்வுடைய உயிரினங்கள் எடுங்களேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் மனுஷனை பற்றி, ஊர்வனம், பாம்பு, இந்த புழு, இந்த இது எல்லாத்தையும் பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் சின்ன வயசில் ஒரு பாடம் படிச்சிருப்போம், எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய வச்சுருப்பாங்க சில ஸ்கூல்களில். வண்ணாத்தி பூச்சி எப்படி உருவாகுது? வண்ணாத்தி பூச்சி புழுவிலிருந்து தான் உருவாகுது. அந்த புழு எப்படி உருவாகுதுன்னு சொன்னால், அந்த ஒரு வகையான இலை இருக்குது, அந்த இலையிலிருந்து உருவாகுது. இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன், வெட்டுக்கிளி இருக்குது இல்லை, வெட்டுக்கிளி அந்த வீட்டுக்கெல்லாம் வரும், என்ன அதுக்கு சொல்கிறது, பச்சை நிறத்தில் வெட்டுக்கிளி தான். வெட்டுக்கிளி வந்து இன்னொரு வெட்டுக்கிளியோட எப்படி பேசுமென்னு சொன்னால், ஏன்னா எல்லா மிருகத்துக்கும் லாங்குவேஜ் இருக்குது, மொழியில் பேசும். அந்த வெட்டுக்கிளியினுடைய காலால் உரசப்படுகின்ற அந்த உரசல் இருக்குது, அந்த காலை தான் உரசுமா. ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிற இன்னொரு வெட்டுக்கிளி அந்த உரசலை கேட்டு, ஓ இவன் இதைத்தான் பேசுகிறான் இந்த வெட்டுக்கிளி அப்படின்னு உணருமா. நாங்கள் நினைக்கிறோம் வாயால் தான் பேசணும் இல்லை, காலால் பேசுது அந்த வெட்டுக்கிளி. ஆய்வில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எறும்பு பேசும், மீன் பேசுது, நாய் பேசுது, குதிரை பேசுது, அந்தந்த உயிரினங்களோட பேசுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். நாங்கள் நினைக்கிறோம் மனுஷன் மட்டும்தான் பேசுகிறான்னு சொல்லி. அல்லாஹ் சொல்கிறான், எல்லா மிருகத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் என்னுடைய படைப்பு, சிந்தித்துப்பார் அப்படின்னு சொல்லி.
எனவே அல்லாஹ் என்றால் யார், அவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவன், அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், எவ்வளவு வல்லமை வாய்ந்தவன், எவ்வளவு சிறந்தவன் உயர்ந்தவன் அப்படி என்றதை விளங்கிக் கொள்வதற்கு வேற எங்கேயும் போக தேவையில்லை. எங்களை நாங்கள் சிந்தித்தால், எங்களுடைய கண்ணு முன்னாடி இருக்கிற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்தித்தால், படைப்புகளை சிந்தித்தால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எனவே அப்படி ஒருத்தன் இருக்கின்றான், அவனுக்கு பயந்து அஞ்சி நாங்கள் நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த 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 பயம் எங்களுக்குள்ள வரும், தக்குவா எங்களுக்குள்ள வரும். எனவே அல்லாஹ் என்றால் யார் என்றதை நான் உங்களுக்கு சுருக்கமாக 1/2 மணி நேரம் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல வருடங்கள் தேனும். அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா, வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, உனக்கு நான் என்னெல்லாம் செய்திருக்கின்றேன் என்பதை நீ கணக்கு போட ஆரம்பித்தாய் என்று சொன்னால் உன்னால் கணக்கு போடவே முடியாது. பல வருடங்கள் போகும், பல புத்தகங்கள் தேவைப்படும். உலகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் அதை கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் உலகம் முடிஞ்சிடுமே அழிஞ்சிடுமே தவிர உங்களால் கவுண்ட் பண்ணி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். கணக்கு போட இயலாது உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. எனவே இல்லாத ஒருத்தனை பார்த்து நாங்கள் சிந்திச்சா அல்லாஹ் எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிக்கிறோம் உணரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழுள்ளவர்களை பாருங்கன்னு சொல்லி. அப்படி கீழுள்ளவங்களை பார்த்தால் ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு என்ன தந்திருக்கின்றார் என்பதில் நீங்கள் குறை காண மாட்டீர்கள். மேலுள்ளவனை பார்த்தாதான் எனக்கு கார் இல்லை, நான் ஒரு பாஸ் இல்லை, எனக்கு கல் விற்குது இல்லை, எனக்கு காசு கிடைக்குது இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு பைக் இல்லை, எனக்கு ஐஃபோன் இல்லை, எனக்கு நல்ல சட்டை இல்லை. கீழுள்ளவனை பார்த்தா அவன் ரோட்டில் கிடக்கிறான், கிழிஞ்ச சட்டையோடு, அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் அல்லாஹ் எனக்கு நல்லா தந்திருக்கிறான். கீழுள்ளவனை பார்த்தா அவன் நடந்து போகிறான், அல்லாஹ் எனக்கு சைக்கிளை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். கீழுள்ளவனை பார்த்தா அவன் ஒரு கண்ணம் வேலை பார்க்க முடியும், எனக்கு அல்லாஹ் 2 கண்ணையும் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு ஒரு கால் இல்லை, அல்லாஹ் எனக்கு 2 காலையும் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு 2 கையை தந்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான், நல்ல உடம்பை தந்திருக்கிறான், உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை தந்திருக்கின்றான், சிறந்த தாய் தந்தையர் தந்திருக்கிறான், சிறந்த உறவுகளை தந்திருக்கிறான். என்னை சுற்றி இருக்கின்ற சகலதும் நான் உட்பட என்னுடைய படைப்பு எனக்கு தந்திருக்கின்ற இந்த படைப்பு உருவம் உட்பட என்னை சுற்றி இருக்கின்ற சகலதும் நான் சிந்திக்கின்ற சிந்தனை, என்னுடைய ஆற்றல்கள், என்னுடைய படிப்பு, கல்வி அத்தனையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கும் போது மேலுள்ளவனை பார்த்து எனக்கு அல்லாஹ் ஒன்றுமே தரவில்லையே, அவனுக்கு நான் சுஜூத் செய்கின்றேன், அவனை மாத்திரம் வணங்குகின்றேன், அவனை மாத்திரம் நான் அழைக்கின்றேன், ஆனால் எனக்கு என் இறைவன் எதுவுமே தரவில்லையே, செய்யவில்லை என்று குறை காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உனக்கு கீழ் உள்ளவனை பாரு, என்ன நீ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹான் அல்லாஹ் என்று புகழ்வாய் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அல்லாஹ் நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற போது அந்த அல்லாஹ்வை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், புகழுவோம், அந்த அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, தக்வா உள்ளவர்களாக வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். என ஈமானிய பயிற்றுவித்தல்ல, அந்த ஈமானிய அம்சங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு மிக பிரதானமான ஒரு அடிப்படை தான் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக்கொள்ள அந்த தக்வாவுடைய உணர்வு. எனவே அந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சுருக்கமான ஒரு செய்தி தான். இதை விரிவாக நீங்கள் படிங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, சிந்திச்சா விரிவாக உங்களுக்கு அல்லாஹ்வை புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் என்ன யார் என்பதை அறிந்து கொள்ளலாம், அல்லாஹ் குறித்து உங்களுக்கு பயம், அச்சம் வரும். எனவே அந்த பயத்தோட அச்சத்தோட என்னெல்லாம் ஈமானிய அம்சங்கள் இருக்குது அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புக்களில் நாங்கள் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.